எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்துல எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும். இப்ப இதுல ஒரு சிந்தனை நமக்கு வேணும். உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள், எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா, கோடிக்கணக்கான ஜனங்கள், மக்கள், ஆத்மாக்கள் ஒண்ணு பிறந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்து வெளிவர்றோம். இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம். ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம், வானத்துல நிலைநிறுத்தல, அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு ஜெராக்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறோம். அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான். எப்படின்னா தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது, குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தை எடுத்து நம்ம லக்னம் அப்படின்னு கொண்டு போறோம். அப்ப லக்னம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான், அதுல உருண்டோடக்கூடிய 9 கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சுமத்தை நிர்ணயிக்குது, விதியை நிர்ணயிக்குது. அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு, அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம். விதி நிர்ணயிச்சாச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆகும்னா சரி, ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம், அங்க போகணுன்றோம், இங்க போகணுன்றோம், இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா. ஆனா என்ன செஞ்சாலும் அவனே, நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அது உன் ஜாதகத்தில் இருக்கணும். அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள், தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள், நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் நல்லாவே இருக்கான். இப்ப நம்ம சொல்லுவோம், அவன் அவ்வளவு அற்புத்து பண்றான், அவன் நல்லா இருக்கான், நான் ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்லை, ஆனா என்னைய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஜோதிடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ராசி மண்டலத்துல 4 விதமான திரியோணத்தை பிரிச்சிருக்காங்க. இந்த 4 வித திரியோணம்ன்றது என்ன? தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா, இந்த 4 தான். அப்ப தர்ம திரியோணம்னா என்ன? ஒரு மனிதன் உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, இதோடு அவன் இருக்கும்போது, இப்ப தர்ம திரியோண ராசிகள் எது தெரியுமா? மேசம், சிம்மம், தனுசு, இது 3 அக்னி ராசி. இது தர்ம திரியோணம்னு பேரு. இந்த லக்கணத்துல பிறந்தவன், இந்த ராசியில பிறந்தவன் எப்படி இருக்கணுமா? உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, அன்பு, இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான். அதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை. அப்ப நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணா போனதில்லை, அது விருட்சமா வளருது. அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான். அப்ப நம்பிக்கைக்குரிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு. அப்ப அர்த்த திரியோணம் என்ன? நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்த திரியோணம் அப்படின்னு பேர். அவனுடைய கர்மா அதுல எழுது. காமத்திரியோணம் என்ன? இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்களுக்கு நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காமத்திரியோணம். மோட்ச திரியோணம் என்ன? அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரியோணம் பேர். அப்ப இந்த 4 திரியோணத்துக்கும் 4 விதமான கோட்பாடு இருக்கு. ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கும். இந்த 4 விதமான இதுக்குள்ளதான் பிறக்கிறோம்.
அதைத்தான் ஆரம்பத்தில் அவன் என்ன சொல்லிருக்கான், 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதம்ன்றான். 84 லட்சம் யோனிப்பதம்னா என்னாச்சு? இந்த பூமியில அது பிறக்குது. இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு. நம்ம பேசலாம். 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதம். அதுல நம்ம ஒரு யோனிப்பதம் தான் இந்த பூமியில. ஆனா 6 அறிவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 6 அறிவு படித்த ஜீவன்கள். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான். அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான், எத்தனையோ கெட்டவன் இருக்கான். ஏன் பிறந்த இளவயதிலே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான். 48 வயது வரை கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான். அப்ப குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை. அப்ப இந்த சமூகம் சமுதாயம் திருமணம் ஆகலைன்னா எவனை அங்கீகரிக்கவே செய்யாது. எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி. அதே மாதிரி தான் பெண்களுக்கு. பெண்கள் பூப்பு எய்துவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளதானே பிறந்திருக்கோம். அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த 12 ராசி கட்டத்துல பிறந்திருக்கோம். அதற்குரிய தத்துவ இயல்புகள், குணங்கள், அதனுடைய நிறம், அதனுடைய மனம், ஏன்னா அது நம்மளை சார்ந்து இருக்கும். அப்ப ஒரு ஒரு ஆன்மாவுக்கு, பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான். இப்ப இது அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க. நம்ம ஜோதிடர்கள் பூரா என்ன செய்வாங்க அப்படின்னா, ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஆகுன்னா என்ன சொல்லுவான், நீ என்ன ராசிடா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் அப்படிம்பான். என்ன லக்கணம்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட். லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை, இந்த உடலோடு ஒன்றிய உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம். நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும். ராசினா என்னன்னா, இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்துல வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக இந்த கர்மவினைக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு விதம் தான் ராசி. இதை நாம ராசி ராசினே போய் இப்ப பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கு. 65 வயசு கிழவனுக்கும் பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கேன். 2 பேத்துக்குமே ராசி பலன் ஒன்னாயிருமா? அப்படி இல்லை. அந்த லக்கணம் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு, இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்ப பாத்தீங்கன்னா சரி, ஊனாங்க குரு பேச்சுனாங்க, ராகு பேச்சுனாங்க, சனி பேச்சுனாங்க, அப்படியே எந்திரிச்சிச்சு, அப்படியே அமைங்கிடுச்சு. ஏன்னா என்னத்தான் நீ குரு பயிற்சியை பார்த்தாலும் ராகு பயிற்சியை பார்த்தாலும் காலையில எந்திரிச்சு நீ கடமையை செய்ய போனாதான் உன் வயிறு நிறைய போகுது. அப்ப இந்த கடமையை செய்யும் போது நான் யாரை, எப்படி, எப்போது, எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த 12 ராசிக்கு ஒரு சாரம்சமா பார்ப்போம். ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணம் அப்படின்னாலே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? வள்ளல் பெருமான ஒரு வரி சொல்லுவார், விண்ணும் மண்ணும் சேர்ந்து விளைவிப்பதை உண்டு உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் சமம் என்ற சமதர்ம கொள்கைக்கு உட்பட்ட வாழ்வியலில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம. அப்ப இந்த ரிஷபம் என்பது விளையும் இடம். பூமி விளையுது, அதனாலதான் நம்ம சாப்பிட்டு நம்ம இதா இருக்கும். அப்ப உண்ணும் உணவை கொடுக்கக்கூடிய இடம் இதுதான். ரிஷபத்துல பிறந்த மூலமே ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். நீ லக்கணத்துல பிறந்தாலும் சரி, ராசியில பிறந்தாலும் சரி. அப்ப வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். நீ உங்க அம்மாட்ட ரொம்ப அபக்ஷனா இருப்பாங்க, கூட பிறந்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் ஓப்பன் ஹார்ட்டா பேசிடுவாங்க. அப்ப குடும்ப பொறுப்பும் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப சூழலுக்கு தந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்குன்னா ரிஷபத்துக்கு தான் உண்டு. அப்ப இவர்களுக்கு பொருளாதார அமைப்பு இயற்கையாகவே கிடைக்கும். ஆண்டவன் என்ன சொல்றான், ரிஷப லக்கணத்துல பிறந்தவனுக்கு என்ன உண்ணவோ உடுக்கவோ இருக்கவோ ஆண்டவன் மனிதத்துல ஒரு குறை வராது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிலைப்பாட்டுக்குரியவர்கள் தான் ரிஷபத்தில் பிறந்தவர்கள். அப்ப இந்த லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப சமீப காலம் பூரா பாருங்களேன். ஏன்னா இந்த மாசம் வைகாசி மாசத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த வைகாசி மாசத்துல உங்க லக்கணத்திலேயே சூரியன் புதனும் உட்கார்ந்துருக்காரு. இப்ப சூரியன் வைகாசி மாசம் ரிஷபத்துல தான் இருப்பார்.
ஆனா தன பஞ்சமாதிபதி புதன் லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதை விட அட்டம லாபாதிபதி குரு 2ல, இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். அதே நேரம் லக்னாதிபதி 11ல உச்சம், ராகு போய் 10ல, 10 அதாவது தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ல. இதுக்கு மேல என்ன யோகம் வேணும்? அப்ப அவரவர் செய்யக்கூடிய செய்தொழில் மேன்மை அப்படின்றதுல சிறப்பா இருக்கு. இது வரைக்கும் வராத பணம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுத்த பணம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப அவன்கிட்ட போய் கொஞ்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுடைய குடும்ப தேவைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். 3ல செவ்வாய் நீச்சம், குரு செவ்வாய் சாரத்திலே இருக்கிறாரு. அப்ப எதிர்பாராம உடன் பிறந்தோருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியது இருக்கும், அல்லது அவங்க மூலமா ஒரு செலவு வரலாம். பகை வராது, செலவு தான் வரும். அப்ப லக்னாதிபதி உச்சமாய் இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாய் தன பஞ்சமாதிபதி சாரம். அப்ப எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் மிக அற்புதமாக ஒரு உங்களுக்கு வெற்றியை தரும் அல்லது நன்மையை தரும் அப்படின்றதும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். என்ன, உங்க ராசிக்கு 11ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம். இப்ப புது புது நண்பர்களா வருவான். என்ன, புதுசு புதுசா நண்பர்கள் வருவான். ஐயா பார்க்கறதுக்கு எல்லா பயிலும் நல்லவனா இருப்பான். நல்லா கவனிங்களேன், எல்லா பயிலும் நல்லவன் தான், யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனா வந்தவன் எல்லாருமே நல்லவன். ஆனா அவனால ஒரு 10 பைசாவை நமக்காக செலவழிக்க மாட்டான். நம்ம தான் பெருந்தன்மையோடு என்ன செய்யணும், அந்த நண்பர்களுக்கு செலவழிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம ஆளாயிருவோம். இந்த இடத்துல நாம எதுக்கு செலவழிக்கணும், ஏன் செலவழிக்கணும் ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். ஏன்னா புதுசா ஒருத்தன் வர வச்சு, அதான் 10 குடையவர் தான் சனி, அவர் 11ஆம் இடத்துல, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப நண்பர்களால் விரயத்தை சந்திக்கக்கூடிய காலம். இப்ப நம்ம தொழில் பார்க்கறோம், தொழில ஒரு முதலீடு பண்றோம், அது ஒரு இந்த மாசம் இல்ல, ஒரு 4 மாசம் கழிச்சு கூட நம்ம லாபத்தை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் தான், சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்திருக்காரு. எப்படி கூடிய லாபத்தை கொடுக்கணும், அவரு நன்மையை செய்யணும். அது லக்கணத்தையே பார்க்கிறாரு. சனி லக்கணத்தை பார்க்கிறாரு. இன்னொரு 8ஆம் இடத்துல இதை பார்க்கிறாரு. இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பேங்க்ல வாங்கின கடன் அல்லது மற்ற இடத்துல வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அப்ப சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கும்போது பேங்க்ல இருந்து சொல்லுவான், சார் இந்த மாதிரி பணம் வாங்கிருக்கீங்க, கொஞ்சம் வேகமா கட்டிடுறீங்களா சார், அப்படிமா நமக்கு பதக்கணும் இல்லையா. அப்ப இந்த சூழல்ல வரவுக்கு மிஞ்சிய செலவு அப்படின்றது இருக்கப்படாது. அப்ப வரவு என்ன, அதற்கு தகுந்த செலவு. ஏன்னா சனி பகவான் லக்கணத்தை பார்க்கும்போது உப்புக்கு சப்புலாத ஒரு விஷயமா இருக்கும். பெரிய பெரிய காரியத்தெல்லாம் ஈஸியா முடிச்சிருவோம். ஆனா உப்புக்கு சப்புலாத மேட்டர்ல போய் அப்படியே மண்டை குடைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன பெரிய ஒரு உதவி உங்களுக்கு அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த அல்லது ஒருத்தர் பேசும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமயம் சுத்தமா பேசி பழகிருக்கோம். அதனாலதான் நம்ம இன்னைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த காலகட்டத்துல குரு நமக்கு அனுகூலமா இருக்கிறார். கேட்ட இடத்துல அதாவது கேட்ட இடத்துல கேட்காம கூட நமக்கு என்ன செய்யும், உதவிகள் கிடைக்கலாம். அப்ப பொருளாதாரம் அப்படின்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, அதெல்லாம் நல்லா கிடைக்கும். அப்ப குரு செவ்வாய் சாரத்துல இருக்காரு. அப்ப எதிர்பாராத செலவுகளும் வரும். அப்ப இந்த மாசத்துல நம்ம எப்படி இருக்கணும், கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தண்ட கடனை வாங்கி இன்னொருத்தண்ட கொடுத்துடக்கூடாது. குழந்தைகளுடைய தேவைகளை நாம என்னன்னு கேட்டு புரிஞ்சு செய்யறது நல்லது. அதை விட விருச்சியத்துல ரிஷபத்துல பிறந்த ஆண்களா இருந்தா மனைவியை, பெண்களாக இருந்தால் கணவன், இந்த இடத்துலதான் கவனிச்சு செய்யணும். ஏன்னா இப்ப ரிஷபலக்கணம் ரிஷபராசியில பிறந்தவங்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் உக்கிரமா தான் இருப்பாங்க. ஏன்னா என்னைக்கு ரிஷபலக்கணத்துக்காரன் தாலியை கட்டினாலும் அன்னையிலேருந்து அவங்க கோபம், வேகம், சீற்றம், சுயநலம் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல உங்ககிட்ட குழந்தைகளுக்காக அவங்க சில வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பொறுமையா கேட்டு குடும்ப சூழலுக்கு தகுந்தாப்புல தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த காசு பணத்தை கொஞ்சம் அப்படியே பார்த்து செலவழிக்கணும். அதான் முக்கியம். இதுல தாங்க மற்றபடியெல்லாம் இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இப்போ ஒரு விஷயத்த பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த 4ல் கேது வந்திருக்கு. இந்த 4ஆம் இடத்துல கூடிய கேது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ரிஷபலக்கணத்துக்கான வீடு ஒரு 10க்கு 10 இருந்தாலும் சரி, அது ஒரு ஆர்டிபிஷியல் ரொம்ப அழகா வச்சுக்கிடுவான்.
அந்த வீட்டை அடையாளம் சொல்ற அளவுக்கு இருக்கும் ரிஷப லக்னத்துல பிறந்தவனுடைய வீடு. அப்ப இந்த இடத்துல கேது உள்ள வர்றார், 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்ப அது தாயார் ஸ்தானம், வண்டி வாகனம், சொத்து சோகம், பூர்வீக சொத்து அப்படின்னு இந்த இடத்துல இப்படி வரும். அப்ப 4ல கேது வந்துருச்சு. அப்ப தாயாருடைய உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். உங்க பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ், நம்ம அண்டை வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எந்த விதத்திலையும் அன்பா இருக்கணும். ஏன்னா நம்ம ரிஷபலக்கணத்துல பிறந்ததுனால, 4ல கேது வந்ததுனால, நம்ம பக்கத்து நெய்பர்ஸ் வீட்டுல சில விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் நடக்கும். அந்த இடத்துல நாம ஒரு உறுதுணையா இருக்கணும். அதை பாதுகாப்பா பக்கத்தில் உள்ளவங்களையும் அன்பு செலுத்தணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இதுல ரிஷபத்தில் பிறந்த பெண்கள் என்ன உஷாரா இருக்கணும்? இந்த 4ல கேது, அது ஒரு நெருப்பு ராசி, அது சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப சமைக்கும் போது, நீ அடுப்படையில நிற்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நைலான் சேலை, பாலிஸ்டர் சேலை எல்லாம் கட்டப்படாது. அப்ப கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல, அந்த நெருப்பு பக்கத்துல நீங்க கொஞ்சம் சூதானமா இருந்தீங்கன்னா நல்லது. சரியா? மற்றபடி இந்த ரிஷப லக்கணத்துக்கு இந்த மாசமும் சரி, கிரக பெயர்ச்சியும் சரி, உங்களுக்கு நல்ல வாழ்வியலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, காலமாக இது உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா இப்ப நாம இதுல என்னையா வழிபடணும், என்ன செய்யணும்? பொதுவா ரிஷபத்துல பிறந்தவங்க ஒண்ணு வெள்ளிக்கிழமை, இன்னொன்னு புதன்கிழமை, இன்னொன்னு சனிக்கிழமை. இப்ப இந்த 3 நாட்கள் நீங்க எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப 2 விதமா சொல்றேன். நீங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஒண்ணு. ஆனா ரிஷபத்தில் பிறந்தவர்கள் ராஜராஜேஸ்வரி வழிபாடு அல்லது நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி பீடம் இருக்கு இல்லையா, அந்த புவனேஸ்வரி பீடத்துல போய் அங்க நம்ம ஜட்ஜு சுவாமிகளுடைய அந்த அதிஷ்டானத்துக்கு போய் அங்க வழிபடுறது மிகப்பெரிய உத்தமம். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே இது சொல்லணும்னா, நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயில், புவனேஸ்வரி கோயில் இருக்கையா, புவனேஸ்வரி பீடம், அங்க போங்க. அங்க நம்ம சாந்தானந்த சுவாமிகளுடைய அந்த அதிஷ்டானம் ஜட்ஜு சுவாமிகள் இருக்க, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அதை விட என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய, இப்ப வியாழக்கிழமை எப்ப போகலான்னா ஒரு சாயங்காலம் கொஞ்சம் 6 மணிக்கு போகலாம். போய் அந்த பைரவர் சன்னிதானத்துல போய் 27 மிளகை நுணுக்கி அது ஒரு வெள்ளை துணியில முடிஞ்சு அந்த பைரவருக்கு விளக்கு போடுங்க. இல்ல காலையில நீங்க ஒரு 6 மணிக்கு போயிருங்கன்னா கூட அதை போய் செய்யலாம். நண்பகல் பகல்ல பைரவருக்கு செய்யறது அவ்வளவு விசேஷம் இல்லை. அப்ப இரவு நேரத்துல செய்யறது, சாயங்கால நேரத்துல செய்யறது நல்லது. அப்படியே போய் சிவனையும் பார்த்துட்டு அம்பாளையும் பார்த்துட்டு பைரவருக்கு இந்த 27 மிளகு விளக்கு போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். ஏன்னா இப்ப நம்ம குடும்பத்துல பசு கண்டு வச்சிருப்போம் இல்லையா, பசுமாடெல்லாம் இருந்திருக்கும். எப்பயோ இதுல பசுமாடெல்லாம் நம்ம வீட்டுல இறந்துருக்கும். அதையெல்லாம் எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் சரி, இந்த பைரவர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த ஒரு அந்த சாபத்தையும் தோஷத்தையும் போக்கி உங்களுக்கு ஒரு வல்லமையும் நல்ல மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. இந்த வைகாசி மாசமும் இருக்கு. என்ன நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.